அதெல்லாம் தப்பு தாங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். அது இப்ப இங்க வந்து நாங்க ஒரு நல்ல விஷயத்தை பண்ணிட்டு இருக்கிறோம். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளரை ஒருமையில் பேசியுள்ளது குறித்து திமுக அமைச்சர் முத்துசாமி கருத்து தெரிவித்துள்ளார். சிலையும் திறப்பதற்காக செல்கிறார்கள். அங்கே இருந்து தீரன் சின்னமலை அவர்களுடைய நினைவிடத்திற்கு சென்று அங்கே மரியாதை செலுத்திவிட்டு அதற்கு பின்னாலே சோலார் பஸ் ஸ்டாண்டில் நடக்கிற நலத்திட்ட உதவிகள் வழங்குகிற விழாவில் அங்கே பல புதிய கட்டிடங்கள் திறக்கப்பட இருக்கிறது. பல கட்டிடங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட இருக்கிறது. அதற்கெல்லாம் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு விட்டு மதியம் மீண்டும் காளிங்கராயன் இல்லத்திற்கு வந்துவிட்டு மாலையிலே சுமார் 4:30 மணிக்கு கிளம்பி நேராக சித்தோடு ஆவின் பால் பண்ணை அங்கே சென்று எஸ்கே பரமசிவம் அவர்களுடைய சிலையை திறந்துவிட்டு அதற்கு பின்னாலே திருமண நிகழ்ச்சிகள் சிலவற்றை முடித்துவிட்டு அவர்கள் சென்னைக்கு இதுக்கு கோயம்புத்தூர் போய் சென்னை கிளம்புகிறார்கள். இதுதான் நிகழ்ச்சி. இல்லை, நலத்திட்ட உதவிகள் பஸ் ஸ்டாண்டு திறப்போல சேர்ந்துதான் இருக்கு. இன்னைக்கு வந்து சிஎம் வரதை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். நான் அது இன்னொரு நாளைக்கு சொல்றேன். அதெல்லாம் பார்த்தோம், அதெல்லாம் கவனிச்சோம். அதெல்லாம் தப்பு தாங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். அது இப்ப இங்க வந்து நாங்க ஒரு நல்ல விஷயத்தை பண்ணிட்டு இருக்கிறோம். அதை பத்தி அப்புறமேல் பேசுறோம். போக்குவரத்து வந்து அந்த பேருந்து நிலையம் திறந்த உடனேயே டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், அப்புறம் ஆர்டிஓ, மற்ற தனியார் பேருந்து, அதே மாதிரி ஆட்டோ, டாக்ஸி, அந்த இவங்க எல்லாத்தையும் ஒன்னா வச்சு எப்படி அதை பயன்படுத்தணும், எந்தெந்த பக்கம் இருந்து வர்ற வண்டி பயன்படுத்தப்பட வேண்டும், இதெல்லாம் வந்து ஒரு முடிவை மாவட்ட ஆட்சித்தலைவருடைய. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.